நம்ம ஆர்ஜே பாலாஜியுடைய மிர்ட்லான் நடிப்புல இன்னைக்கு திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருக்க சொர்க்கவாசல் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சொர்க்கவாசல் இந்த திரைப்படத்துடைய கதை என்னன்னா 1999 தொடர் இந்த கதையில இந்த படத்துடைய ஹீரோவான ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு கையேந்து பவன் வச்சு நடத்திட்டு இருக்காப்ல. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சு தான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி அம்மாவோடய பார்த்துக்கணும் அப்படின்றத ஆசை. பட் அவரே எதிர்பார்க்காத விதமா அவர் பண்ணாத தப்புக்காக போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாப்ல. இப்போ சென்னை மத்திய சிறையில் உள்ளுக்குள்ள இருந்துட்டு சென்னை ஆட்டி படைக்கிற மிகப்பெரிய தாதாவா செல்வராவனை காட்டுறாங்க. இப்போ அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு சின்ன கலவரம் நடக்குது. அதில் ஒருத்தர் கொல்லப்படுறாப்ல. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகுது. அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஒன்று என்ட்ரி ஆகிறாப்ல. இந்த சூழ்நிலையில் அந்த ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிற ஆர்ஜே பாலாஜி தன்னை நிரவாதி நிரூபிச்சு அந்த நரகவாசல் இருந்து சொர்க்கவாசலுக்கு வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த சொர்க்கவாசல் திரைப்படத்துடைய கதை. இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ்னா கண்டிப்பா இந்த படத்துடைய ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே மற்றும் இந்த படத்துடைய பர்ஃபார்மன்ஸ் பேக்ரவுண்ட் பிஜிஎம் சொல்லிட்டே போகலாம். மைனஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு. இருந்தாலும் தேடல உட்காந்து பார்க்க ஒரு ஒர்த்தான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் இந்த சொர்க்கவாசல். இந்த சொர்க்கவாசல் திரைப்படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3.5 out of 5.